ஹரியான பகவானை நயதி அவருக்கு வழிகாட்டுதல் செய்பவள், அவனுக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி வைப்பவள். ஏன் சார் பெருமாளுக்கு நடக்க தெரியாதான்னா அவரை தண்டனைனே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? அதனால அவ புருஷகார பூதையாக இருந்து பெருமாளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணியிருக்காளான்னு கேட்டா ஸ்ரீமத் ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்துல ராமர் போய் சொல்றார், சீதையே அம்மா அப்பா என்னை காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், 14 வருஷம் கழிச்சு பார்க்கலாமா, வைதேகி காத்திருந்தாள் என்று காத்திருப்பியா நீ? அவ சொல்லிட்டா, இல்ல எங்க சின்ன வயசுல, இதெல்லாம் ராமாயணத்துல வருதுன்னு ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல சீதை சொல்றா, இல்ல ராமா எங்க ஆத்துல நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க ஆத்துக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்ல வருவர், அவர் சொல்லியிருக்கார், ஜனகா உன் பொண்ணு ரொம்ப சுகமாக இருப்பள், ஆனா ஒன்னு காட்டுல பல வருஷம் இருப்பான்னு சொல்லிவிட்டா. எங்க அப்பா கொஞ்சம் கவலைப்பட்டார், நான் அதை ரொம்ப லைட்டா எடுத்துட்டேனாமா, அன்னைக்கு பேக் பண்ணி வச்சேன். முன்னெல்லாம் வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோ, அந்த பெட்டியில என்ன பண்ணிடுவான்னா பெரிய ஷீட்ல பேரா எழுதி வைப்பா, இந்த ஊருக்கு போறோம், அந்த பெட்டியெல்லாம் பார்த்தாலே அந்த பெட்டியை விட பெருசா அந்த பேர் தான் இருக்கும். அப்புறம் அந்த ட்ரெண்ட் போயிடுது. அந்த ட்ரெண்ட் போனோம்னா ரிப்பன் கட்ட ஆரம்பிச்சா. ரிப்பன் எல்லாம் கட்டி நம்ம போற இடத்துல எப்படி ஆகும்னா இன்னொருத்தரம் அதே ரிப்பன் எடுத்துட்டு வந்திருப்பார். அதனால இந்த பேர் போடுற மாதிரி சீதை போட்டு வச்சுட்டா, தண்டகாரண்யம் கிராஸ் ஸ்ட்ரீட், தண்டகாரண்யம் மெயின் ரோட், தண்டகாரண்யம் தண்டகா அப்படின்னு போட்டு அட்ரஸ் எழுதி வச்சுட்டா. அதனால ராமா நான் உன்னோட கூட வருவேன். அப்ப ராமர் எவ்வளவோ ஸ்லோகங்கள்ல சொல்லி பார்த்தார், வர வேண்டாம் சீதையே, போற வழியிலெல்லாம் முள்ளுண்டு, உங்கால சௌகுமாரியமான திருவடியில் அந்த முள்ளு குத்தி விட்டால் உன்னால தாங்க முடியுமோ, வேண்டாம் சீதையே வராதேனா. ஓஹோ முள்ளு இருக்கு நீ கவலைப்படுறியா ராமா, உனக்கு முன்னாடி நான் நடந்து முள்ளையெல்லாம் எடுத்து முள்ளில்லாத பாதையை உனக்கு ஆக்குவேன், கவலைப்படாதே. ஹரிம் நயதீதி ஹரிணி, முன்னாடி நடந்து ஹரிக்கு வழி காண்பிப்பவள் ஹரிணி. யாச்சா இன்னொரு அர்த்தம் சொல்றார், ஹரிணா நீயதே ஹரிணி. அப்படின்னா நீங்க ராமாயணம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும்? ராமர் முன்னாடி நடக்கிறார், சீதை நடுவில் நடக்கிறா, லக்ஷ்மணன் இளைய பெருமாள் இளங்கோ பின்னாடி நடக்கிறார். அப்படின்னா ராமர் முன்னாடி நடக்க செய்தே சீதைக்கு முன்னாடி தானே போறார். அயோத்தியா காண்டத்துல சீதை என்ன சொன்னா, உனக்கு முன்னாடி நான் நடந்து முள்ள எடுத்து வச்சுருவேனா. ஆனா ராமர் அப்படிலாம் எடுத்து விடுவாரா? அவர் முன்னாடி நடந்து அவளுக்கு வழிகாட்டியா இருப்பார். அதனால ஹரிணா நீயதே ஹரிணி, எவள் ஒருவள் ஹரியினால் முன்னாடி நடத்தி வைக்கப்பட்டு நடப்பவளோ அவளுக்கு ஹரிணின்னு பேரு. எவள் ஒருவள் ஹரிக்கு முன்னாடி நடக்கிறாளோ ஹரின்னு பேரு. எவள் ஒருவள் ஹரியால் முன்னாடி நடத்தி வைக்கப்பட்டவரோ அவளுக்கும் ஹரிணின்னு பேரு.